welcome back to my channel. இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க இந்த பண்டிகை மேக்கப் லுக் festive மேக்கப் லுக் தான் பார்க்க போறீங்க. என்ன festive அப்படினு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு நான் இந்த மேக்கப் உங்களுக்காக இன்னைக்கு இந்த YouTube வீடியோல கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். ஐஸ் பாத்தீங்கன்னா நல்ல bronze smoky eye பேஸ் வந்து கொஞ்சம் சட்டலா வச்சிருக்கேன் and lips வந்து கான்ட்ராஸ்டா போயிருக்கும். என்னோட Dress பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ தாவணி and orange color blouse. So இதுக்கு ரெண்டும் கான்ட்ராஸ்டா நான் வந்து காப்பர் சல்ஃபேட் நெக்லஸும் இந்த ஜிம்கியும் போயிருக்கேன். எனக்கு ஓவரால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு and பொட்டு கூட காப்பர் சல்ஃபேட். ஸோ எனக்கு இந்த கான்ட்ராஸ்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசரிஸ் போடுறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் கொஞ்சம் சேஞ்சுக்கு வந்து மல்லிப்பூவும் இங்கே பார்த்தீங்களா இது வந்து பொட்டு தான் குட்டியாக மூக்குத்தி மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு இந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த லுக் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளவே பாருங்கள். முதல்ல நம்ம ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நான் மிஸ்க்லரோட டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு என்னோட ஐப்ரோஸை நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஐ மேக்கப்பே கூட பண்ணல அப்படின்னா கூட இந்த மாதிரி ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிட்டாலே உங்கள் ஃபேஸ் நல்லா ஃப்ரேமாக இருக்கும். பட் நம்ம இதோட விட போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஐ மேக்கப்புக்கும் போக போகிறோம். பட் நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா நிஜமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து ஐ மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெக்ஸ்ட்லேருந்து ஐ பேஸ் எடுத்து என்னோட கண்ணு லிட்டில் நான் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட கண்ணில் இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் ஹைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஐ ஷேடோஸும் நல்லா பிரைட்டாக காட்டும். நீங்கள் ஐ பேஸ் இல்லைன்னா வந்து உங்கள் கன்சீலர் நார்மலாக யூஸ் பண்ணுற எப்பவுமே யூஸ் பண்ணுற கன்சீலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஐ ஷேடோக்கு இந்த வெட் அண்ட் வைல்ட் பேலெட்டில் இருந்து அந்த ஆரஞ்சு கலர் ஷேடை என்னோட க்ரீஸ் ப்ரஷில் எடுத்துகிட்டு அந்த க்ரீஸில் நம்மளை அப்ளை பண்ண போகிறோம். நல்லா இன்றைக்கி க்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மட்டும்தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது இந்த ஒரு ப்ரௌன் கலர் பென்சில் எடுத்துகிட்டு கார்னர் என்னோட கண்ணு ஓரமாக ஒரு வி ஷேப் மாதிரி நான் லைட்டாக வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபில்லின் பண்ண போகிறேன். லைட்டாக இந்த அவுட்டர் தேர்டில் மட்டும் இதை ஃபில்லின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ ஸ்மட்ச் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஷேடர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஷேடர் ப்ரஷ், இல்லாட்டி நீங்கள் இந்த பென்சில் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்மட்ச் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது இங்கே அவுட்டர் கார்னரில் ஒரு டார்க் ப்ரௌன் ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். அது நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப். இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். பட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ஐஷேடோவில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் இதை பண்ணதில்லை அப்படின்னா. இப்போ அந்த டார்க் ப்ரௌன் ஐஷேடோ எடுத்துட்டு நம்ம ப்ரௌன் பென்சில் போட்டோம்ல அதுக்கு மேலே இதை நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லிட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரான்ஸ் கலர் ஷேடை எடுத்துகிட்டு என்னோட லிட்டில் நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாயில் ஐஷேடோ, அதனால் இது சூப்பர் பிக்மெண்டட், ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பிஹெச் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஃபாயில் ஐஷேடோ பேலட். அதை நான் டீபாட் பண்ணி இன்னொரு பேலட்டில் வச்சுருக்கேன். ஐலிட்டில் வந்து இந்த மாதிரி அழகாக இந்த ஷேடோ வச்சு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு இந்த பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் எடுத்துகிட்டு நான் நிறையா எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ் ரூட்டீனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துகிட்டு என்னோடய வாய் சுற்றி கண்ணு கீழே எங்கெல்லாம் வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அதெல்லாம் நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஆக்னே ஸ்பாட்ஸ் மேலேயும் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸ்பாஞ்ச் நார்மல் ஸ்பாஞ்ச் தான், இது பியூட்டி பிளெண்டர் கிடையாது. நார்மல் ஸ்பாஞ்ச் வச்சு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கரெக்டரில் நகராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு லூஸ் பவுடர் வச்சுட்டு ரொம்ப லைட்டாக தான் டேப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபவுண்டேஷனுக்கு இந்த நைக்காலேருந்து இந்த ஃபவுண்டேஷன் கெட் செட் ஃபவுண்டேஷன் எடுத்து நான் ரொம்ப லைட் லேயரில் இந்த ஸ்டிப்லிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டிப்லிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கிடைக்கும், ஏர் ப்ரஷ் பண்ண மாதிரி. ஸோ ஒரு லைட் லேயரை வச்சு தான் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் என்னோட ஃபவுண்டேஷனை பிரைட்டனாக காட்டுறதுக்காக இந்த பெல்லா ஹாஸ்டலிருந்து இந்த சில்க் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன், இதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். கொஞ்சமாக தான், ஜஸ்ட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்குது. அந்த ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக ஒரு டேப்.
கன்சீலருக்கு நான் இந்த கிரைலன்லேருந்து டெர்மா கன்சீலர் எடுத்துகிட்டு என் கண்ணு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேடெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப லைட் லேயர் தான் போக போகிறேன். ஸோ விரலாலேயே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிட போகிறோம். இந்த தடவை நான் பியூட்டி பிளெண்டர் ஸ்பாஞ்ச், குட்டி மினி பியூட்டி பிளெண்டர், க்யூட்டாக இருக்கும். வைஷி அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த பியூட்டி பிளெண்டர். ஸோ அதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லிங்க்கும் கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பியூட்டி பிளெண்டருக்கு. முன்னாடி யூஸ் பண்ண லூஸ் பவுடர், மிஸ்கலர் லூஸ் பவுடர் வச்சே என்னோடய ஃபேஸ் கீழே, அதாவது என் கண்ணில், ஃபேஸ் கீழே, கண்ணு கீழே நான் பிளெண்டிங் ப்ளோட்டிங் என்னமோ வருது, கண்ணு கீழே நான் பேக்கிங் பண்ண போகிறேன். ஸோ அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு பேக் பண்ண போகிறேன். அண்ட் சென்டர் பாயிண்ட்ஸ்லேயும். மற்றபடி நான் வேறு எங்கேயும் பவுடர் போட போகிறது கிடையாது. loreal ஜெல் ஐலைனர் ரொம்பவே திக் அண்ட் பிளாக், சூப்பராக இருக்கும். இது வந்து பெயிண்ட் ப்ரஷ் கைஸ், இது ஒரு பெயிண்ட் ப்ரஷ். ஆமாம், 00 பெயிண்ட் ப்ரஷ். இருக்கிறதுலே பெஸ்ட் ஐலைனர் ப்ரஷ் வந்து இதுதான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 20 ரூபாய் தான். ரொம்பவே அழகாக ஐலைனர் அப்ளை பண்ணும். அதோட ப்ரிசிஷன், விங்கு, தின்னு, திக், நீங்கள் எப்படி வேணுமோ அதை நீங்கள் இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எந்த ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ்லேயுமே உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ கண்ணுக்குள்ளே நான் இந்த ஆம்ஸ்டர்டாமோட காஜல் டைட் லைனும் பண்ணிக்கிறேன். அதே சமயம் உள்ள வாட்டர் லைன் அண்ட் லோவர் லேஷ் லைன் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணி நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். கண் உள்ளேருந்து கொஞ்சம் வெளியில் அப்ளை பண்ணும்போது ஹார்ஷாக தெரியும். அதை கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுறதுக்காக ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை நான் வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக தெரியாது. கண்ணு கீழே இருக்கிற பேக்கிங் பவுடர் எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக மேட் ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ மிஸ்கலர் லூஸ் பவுடர் ரொம்பவே மேட் ஃபினிஷ். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு நிஜமாக விரும்புவீங்க. அதனால் நான் இதை மாதிரி டீ ஜோனில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரான்சருக்கு இந்த மேக்கோட NC45 பவுடர் எடுத்துகிட்டு நான் ப்ரான்சராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லைட்டாக தான். ஓகே, ப்ளஷ்க்கு வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணி 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி என் கன்னத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவும் நான் கம்மியாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தி போடலை. ஹைலைட்டருக்கு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஸ்கின் கிஸ் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு என்னோட எங்கே யூஸ்வலாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணுவோமோ அங்கெல்லாம் நான் இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லிப்ஸ்க்கு இந்த ப்ளூ ஹெவன்லேருந்து லிப் லைனர் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸை லைன் பண்ணி லைட்டாக இதை வச்சே ஃபில்லினும் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஒரே ஒரு ஷேடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னாலே நம்ப முடியல. ஏன்னா நான் எப்போவுமே 2-3 ஷேட் மிக்ஸ் பண்ணுவேன். பட் இந்த ஷேட்காகவே நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க. அது என்னன்னா, மேப்ளின்லேருந்து சூப்பர் ஸ்டே மேட் இங்க் க்ளாப் ட்ராட்டர் அப்படின்ற ஷேடு யூஸ் பண்ணி நான் இதை ஃபில்லின் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக லிப்ஸில். ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஷேடு. நம்ம மேக்கப் முடிக்கிறதுக்கு பேக்ல இருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம மேக்கப்பை முடிச்சுக்கலாம். என்ன கைஸ், லுக் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஹேண்டில். உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, take care, bye and very happy பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்கு.